வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஈஸியான முறையில வெண்டைக்காய் பொரியல் பண்ண போறோம். இந்த பொரியலுக்கு ஒரு பொடி அரைச்சு சேர்த்திருக்கிறதுனால வித்தியாசமான சுவையில ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 400 கிராம் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி காட்டன் துணியில துடைச்சிட்டு இந்த சைஸ் துண்டுகளா கட் பண்ணி ஃபேன் காத்துல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா வெண்டைக்காயில உள்ள விழுவிழுப்பு தன்மை ஓரளவு குறையும். இந்த பொரியலுக்கு ஒரு பொடி அரைக்க போறோம். இந்த பொடி பார்த்தீங்கன்னா இந்த பொரியலுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இதுல 1/4 கப் பொட்டுக்கடலை, 6 இருந்து 7 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு. இதை லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சு உளுந்தெல்லாம் நல்லா செவந்துடுச்சு. இதில் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 3 ஸ்லைஸ் பண்ண பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கூடவே 1/4 டீஸ்பூன்ல பாதி பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காயை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பொடி அரைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு. நல்லா ஒன்று போல மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த காய் எண்ணெயிலேயே 4-5 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. வெண்டைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இது கூட நம்ம அரைச்ச அந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம சேர்த்த பொடி எல்லா காயிலையுமே நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் 4 இருந்து 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இடையில இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருந்தது. இப்போ நம்ம சேர்த்த பொடியோட சேர்த்து நல்லா ஃபுல்லாகவே வெந்துருச்சு. கடைசி அதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்ல சூப்பரான டேஸ்ட்ல வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும், ரசம், தயிர் சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். வெண்டைக்காய் வேர்க்கடலை பொரியல் பண்ண போறோம். வெண்டைக்காயோட வேர்க்கடலை சேர்த்திருக்க இந்த பொரியல் வித்தியாசமான சுவையில ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 400 கிராம் வெண்டைக்காயை வாஷ் பண்ணி காட்டன் துணியில ஈரம் போக தொடச்சிட்டு இந்த மாதிரி சைஸ் துண்டுகளா கட் பண்ணி ஃபேன் காத்துல ஒரு 20 நிமிஷம் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இதுல 3 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை. இதை தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல 1/4 கப் வறுக்காத வேர்க்கடலையை சேர்த்துட்டு இந்த வேர்க்கடலை நல்லா கிறிஸ்பியா வர வரைக்கும் 3 இருந்து 4 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம். நிதானமான தீயில வச்சு வறுத்தாதான் வேர்க்கடலை கரியிராம இருக்கும். 3 நிமிஷமா வேர்க்கடலை வறுபட்டு நல்லா கிறிஸ்பியா இருக்கு. இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம்.
மீதி இருக்கிற எண்ணெயோட கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை சேர்க்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த வெண்டைக்காயை 6ல இருந்து 7 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. வெண்டைக்காய் 50% அளவுக்கு வதங்கணும். 6 நிமிஷமாச்சு. வெண்டைக்காய் பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து இந்த பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துட்டு பருப்பெல்லாம் செவந்து வந்ததுக்கு அப்புறமா கறிவேப்பிலை. அடுத்து இதில் 5-6 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் போல் நல்லா வதக்கி விட்டுக்கங்க. வதக்கியாச்சு, நல்ல ஒரு வாசனை வருது. இது கூட 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து இதில் நம்ம வதக்கின வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இது கூட எண்ணெயில் வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது கூட நம்ம அரைச்ச அந்த பொடியை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. வெண்டைக்காயோட வேர்க்கடலை சேர்த்து இந்த மாதிரி ஒரு பொரியல் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மீடியம் ஃப்ளேமில் 6 நிமிஷம் போல் வதங்கிட்டு இருக்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி இந்த மாதிரி கலந்து கொடுங்க. ஆறு நிமிஷமா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வெண்டைக்காயுமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நம்ம சேர்த்த பொடியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. டேஸ்டான வெண்டைக்காய் வேர்க்கடலை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காயை தனியாக பொரியல் பண்ணுறத விட இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து பொரியல் பண்ணி கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.